கூலன்றத மட்டும் பார்த்து வாங்காதீர்கள். பச்சை, சிவப்பு, நீலம் எந்த கூலண்ட் உங்க காருக்கு போடணும் தெரியுமா? வணக்கம். கார் பானட்ட திறந்த உடனே அந்த டப்பாவுல இருக்கிற பச்சை இல்லனா சிவப்பு கலர் தண்ணிய பார்த்துட்டு கூலண்ட் ஃபுல்லா இருக்கு, இன்ஜின் சேஃப்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் நீங்க ஏமாறுறீங்க. கூலண்ட்ன்றது வெறும் கலர் கிடையாது பாஸ், அது ஒரு கெமிக்கல் மேஜிக். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, கலரை மட்டும் பார்த்துட்டு எதையாவது ஊத்திடுவாங்க. ஆனா அந்த 50:50 ரகசியம் தெரியாம ஓட்டுனா உங்க இன்ஜின் உள்ளுக்குள்ளேயே துருப்பிடிச்சு மெதுவா செத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த வீடியோவுல கூலண்ட் பத்தி யாரும் சொல்லாத சில உண்மைகளை பார்க்க போறோம். முக்கியமா அந்த 50:50 மிக்சிங் ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க மேட்டருக்குள்ள போவோம். முதல்ல இந்த 50:50 ரூல். கூலண்ட்ன்றது 50% கான்சென்ட்ரேட் மற்றும் 50% தண்ணி கலந்த கலவையா இருக்கணும். சில பேர் காசு மிச்சம் பண்ண வெறும் தண்ணிய மட்டும் ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? 100 டிகிரில தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும், இன்ஜின் வெடிக்கும். ஆனா கூலண்ட் கலந்தா அது 120 டிகிரி வரைக்கும் கொதிக்காது. அதே மாதிரி பனிக்காலத்துல தண்ணி உறைஞ்சு போகாது. சரி, நிறம் என்ன சொல்லுது? பச்சை, சிவப்புன்னு இப்போ ஏகப்பட்ட கலர் வருது. இது வெறும் அடையாளத்துக்காக தான். உங்க கார் மேனுவல்ல என்ன டைப் சொல்லிருக்காங்களோ அதத்தான் போடணும். நிறத்தை வச்சு தரத்தை தீர்மானிக்காதீங்க. வேற வேற கலர் கூலண்ட ஒன்னா கலக்கவே கூடாது. அப்படி செஞ்சா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகி இன்ஜின் குழாய்களை அடைச்சிடும். அப்புறம் ரேடியேட்டரை மாத்த லட்சக்கணக்கில் செலவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், கூலண்ட் கூட கலக்கிற தண்ணி. தயவு செஞ்சு குழாய் தண்ணியையோ இல்ல மினரல் வாட்டரையோ ஊத்தாதீங்க. அதுல இருக்கிற தாதுக்கள் உங்க இன்ஜின் உள்ள லேயரா உப்பு படிவங்களை உருவாக்கும். எப்பவுமே டிஸ்டில்டு வாட்டர் மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்போதான் இன்ஜின் உள்ள துருப்பிடிக்காது. நிறைய மெக்கானிக்ஸ் இதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க விழிப்புணர்வோட இருங்க. ஒரு 20 ரூபாய் தண்ணி பாட்டில் உங்க 50,000 ரூபாய் இன்ஜினை பாதுகாக்கும். வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு ரேடியேட்டர் மூடிய திறக்காதீங்க. உள்ள இருக்கிற பிரஷர்ல அந்த சுடுதண்ணி உங்க முகத்துல அடிச்சிடும். வண்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கை வைக்கணும். கூலண்ட்ன்றது இன்ஜினோட ரத்தம் மாதிரி. அத சரியா கவனிச்சா உங்க கார் காலத்துக்கும் கூட வரும். உங்க வண்டியில என்ன கலர் கூலண்ட் ஊத்துறீங்க? இதுவரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி ஏமாந்திருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கார் மெயின்டெனன்ஸ் பண்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிசிஎஸ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.